ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 இன்னும் ரிலீஸ் ஆகல. ஒரு வேளை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட். உடம்பு சரியில்லாமல் ஆக்சிடென்ட் சூசைட் பண்ணி எப்படி வேணாலும் இறந்து போனா, ஆனால் எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஒருவேளை பெனிமார் நம்மளை பத்தியே மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க பெனிமார் என்னடானா ஜாலியா குளிச்சுட்டு உட்காந்துருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் ஆத்திரையும் ஒரு வண்டியில கட்டி தரத்தரன் ரோட்ல இடிக்கிற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ட்ரைனிங் கொடுக்க சொன்னா இவரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் டாமிக்கு கேட்கவும், அவங்க ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் சின்ன பையனா இருந்தப்போ காண்ட்ரோ என்ன இந்த மாதிரி தான் பண்ணா அப்படின்னு பெனிமார் சொல்றான். ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த்தை இந்த மாதிரி தான் பண்ணி கொண்டு வரணுங்கிறது உள்ள சில பேர் நேச்சுரலாவே அதை யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி 8ஓட கேப்டன் ஓபிஏ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் அவர் யூஸ் பண்றதுனால தான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு பெனிமாறு சொல்லவோ, கேப்டன் ஓபியா அப்படின்னு சொல்லி டாமிக்கு யோசிக்கிறா. அடிச்சு துவச்சு காய போட்டுட்டீங்க, ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அட காண்ட்ரோ இதெல்லாம் எதுக்காக பண்ணா நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லையே, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமா அப்படின்னு பெனிமாறு யோசிக்கவும், எதுக்காக பண்ணோன்னே தெரியாம தான் எங்களை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் செம டென்ஷன்ல இருக்காங்க. என்ன வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவும் செம கோவத்துல அவங்க அட்டாக் பண்றாங்க. உங்க பிரீதிங்லேயே தெரியுது நீங்க என்ன சீரியஸா கொள்ள வரீங்கன்னு பெனிமாறு சொல்லவும், இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணதுக்கு பின்ன கோவப்படாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நானும் சீரியஸா அட்டாக் பண்றேன் அப்படின்னு பெனிமாறு நம்ம ஹீரோவை சீரியஸா அட்டாக் பண்றான். பிரீதிங் ஆஃப் லைஃப் மட்டும் தான் நீ பாத்துருக்க, கோவத்தை இது நாள் வரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப ஆத்திர பிடிச்சவன் அடிக்கிறான். பியூரிஃபையிங் ஃபிளேம் விஸ்டம் கிங், அக்காலா முன்னாடி கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா, உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு பெனிமாறு சொல்றான். பிரெத் ஆஃப் லைஃப்க்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கிற ஸ்டேஜ் தான் ஃபியர் ஆஃப் டெத். உங்க உயிர் இதுல இருக்கு, சாக போறோம்னு நினைச்சிட்டு சீரியஸா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு பெனிமாறு சொல்றான். நம்ம ஹீரோ ரேபிடை யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ண வரான். நம்ம பெனிமாறு நம்ம ஹீரோவா அடிச்சிருதான். ஆத்தர் பெனிமாறு ரெண்டு பேருமே இப்ப மாத்தி அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி தடுக்கிற சவுண்ட் கேக்கு, இப்ப கடைசியில அடி வாங்குற சவுண்ட் மட்டும் தான் கேக்கு. கண்டினியூஸா ஃபைட் பண்ணதுல நம்ம ஹீரோ கிட்டயே ஸ்ட்ரென்த் இல்ல, ஆத்தர் கிட்டயே ஸ்ட்ரென்த் இல்ல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் அட்டாக் பண்ண போய் கீழே விழுறான். 5 மணி நேரம் கண்டினியூஸா ஃபைட் பண்ணிருக்கீங்க, அவங்க ஓவர் ஹீட் ஆகி டெஃப்ரோசிஸ் ஆயிராதா அப்படின்னு சொல்லி டாமிக்கு கேட்கவும், ட்ரைனிங் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பெனிமாறு சொல்லவும், அவங்க ஓவர் ஹீட் ஆன பிரச்சனை தானே அப்படின்னு டாமிக்கு கேட்கறா. எந்திரிச்சு நெல் அப்படின்னு பெனிமாறு சொல்றான். அவங்களோட டாப்பல் கேங்கரை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன், சோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹிபானா வந்து காண்ட்ரா கிட்ட சொல்லவும், அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இதை பண்றதுக்கு நான் மட்டும் பார்த்தாது, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஹிபானா கூப்பிடுறா. இவா கூட யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி காண்ட்ரா பார்த்தா கம்பெனி 6ஓட கேப்டன் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நான் அவங்கள ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா. பேட்டில் ஃபீல்ட்ல எதிரி நீ எந்திக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான், எந்திரி ஷீன்றோ அப்படின்னு பெனிமாறு சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோவும் முடியாம எந்திக்கிறான், ஆத்தரும் முடியாம எந்திரிச்சு நிக்கிறான். உன்னோட உயிருக்காக நீ போராடு அப்படின்னு சொல்லி இப்ப பெனிமாறு திரும்பவும் போட்டு அவனை அடிக்கிறான். ஆத்தரையும் வந்து அடிக்கிறான். பேட்டில் ஃபீல்ட்ல நீ எந்திக்கலன்னா இறந்து போயிருவா, எந்திரி அப்படின்னு பெனிமாறு சொல்லவும் நம்ம ஹீரோவும் எந்திக்க ட்ரை பண்றான். என்னோட ஃபிளேம்ஸ், என்னோட உயிரும் அதில் சேர்த்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, சாக போகும்போது இருக்கிற ஃபீலிங் அது இப்படி தான் இருக்குமா, என்னை சுற்றி ஒரே ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். இதுதான் பெனிமாறு சொன்ன ஃப்ளேமா ஃபகாலாவா, நான் எந்திக்கணும், சண்டை போடணும், இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாச்சு, இது என்னோட வீடு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவங்க அம்மா ஷோவை தூக்கிட்டு நிற்கிறாங்க. என்னோட வாழ்வா சாவா போராட்டம் இதுதான், நான் எப்படியாச்சும் ஷோவை காப்பாற்றணும், இந்த தடவை நான் தோத்து போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோவை சுற்றி இருக்கிற அந்த ஃபயரோட கலர் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. நான் செத்துட்டா என்னால யாரையும் காப்பாற்ற முடியாது, முதல்ல நான் சாகக்கூடாது, அப்படின்னா தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும், நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ளேம் சேஞ்ச் ஆகுது. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் ஓவர் மென்டல் ப்ரெஷர் இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோவோட எனர்ஜியை ரொம்பவே அதிகமாக்குது. ப்ரெஸ் ஆஃப் டெத் நான் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு நிற்கான். ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் அவன் அவேக்னிங் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பெனிமாறு சிரிக்கிறான். கம்பெனி 6 கேப்டன் காண்ட்ரா ஃபுல் செக்அப் பண்ணிட்டு இவங்கிட்ட டோலா பஸ்ட் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றா. ஒருவேளை அன்னைக்கு ஆசகுசால நிறைய பேர் எரிஞ்சு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல வேற யாருக்காச்சும் அந்த டோலா பஸ்ட் லிங்க் கிடைச்சிருக்கலாம், அது மூலியமா நீங்க கொஞ்சம் செகண்டுக்கு அது கூட கனெக்டா இருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு கம்பெனி 6 கேப்டன் சொல்லவும், டோலா பஸ் ஃபயர் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு ஹிபானா கேட்கறா. நம்ம ஹீரோவாவா சரி பண்ணும்போது கம்பெனி 6 கேப்டன் கையில காயம் ஏற்பட்டிருக்கும், அதாவா யோசிச்சு பார்த்துட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. தளம்பு இருக்கிறவங்கள அந்த ஒயிட் லெட் அட்டாக் பண்றாங்கன்னா கேப்டன் ஆகும், கம்பெனி 4 கேப்டனையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு கிளம்புறா. கம்பெனி 4ஓட கேப்டன் ஆகுன ஆல்ரெடி ஒயிட் லெட்ல ஒருத்தி வந்து பிடிச்சு வச்சிருக்கா. வா உன்னோட கை கோல்டன் ஆர்மரா, அது பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகுன் வந்து கிறுக்குத்தனமா சிரிக்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் நெஞ்சில வந்துட்டு ஒரு கத்தி மாதிரி ஒன்று இறங்குது. இதை நீ எப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்கவும், என்னால ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒயிட் லெட்ல இருக்கிற ப்ரொடெக்டர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க தான், ஆனா நான் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம்,
ஆனா நம்ம ஒன்றும் மேஜிக்கல் பவர் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் கிடையாது, நம்ம ஒரு நார்மல் பர்சன் தான். உன்னோட உயிருக்கு எப்பவுமே வேல்யூ கொடு, ஏன்னா நீ உயிரோட இருந்தாதான் மத்தவங்கள முதல்ல காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆகும்னு சொல்லவும், ஒருவேளை சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் யாராச்சும் இருந்தா அப்படின்னு சொல்லி பான் கேட்கறான். இப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஆகுன கொண்டிருக்கா, அவரை கீழே இருக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு பான் சொல்றான். எதுவுமே உடையல, உள்ள யாரும் வந்துட்டு போன மாதிரி தெரியல, ஒருவேளை இது சூசைடா இருக்குமோ நம்ம கேட்கவும், ஆகுன் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா இருக்கிறவர் தான், ஆனா உயிருக்கு அவர் எப்பவும் வேல்யூ கொடுக்குறவரு, கண்டிப்பா இவர் சூசைட் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு பான் சொல்றான். இந்த ஃபிளேம் இது சவுண்டே வரலான் ரொம்பவும் ஹீட்டா இருக்கே அப்படின்னு டாமிக்கி பாக்குறா. நம்ம ஹீரோ டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகுறான். கேப்டன் ஆகுன் வந்துட்டு இறந்து போற சீன் நம்ம ஹீரோக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. சாகும்போது இருக்கிற ஃபீலிங் இப்படிதான் இருக்குமா, எனக்கு சாகுறதுல விருப்பம் இல்ல, நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓவரா புஷ் பண்ணதுனால தான் அவங்களோட ஹையஸ்ட் லெவல அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பெனிமாரு சொல்றான். அவங்க அதை பண்ணிட்டாங்களா அப்படின்னு காண்ட்ரா வந்து பாக்குறான். இன்னைக்கு இது போதும் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கவும் என்னாச்சுன்னு பெனிமாரு கேட்கறான். கேப்டன் ஆகுன் உண்மையிலேயே இறந்துட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆகுன் ஒரு கம்பெனியோட கேப்டன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து இறுதி அஞ்சலியை செலுத்துறாங்க. டோலா பஸ்ட் பார்த்தவங்களுக்கு ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆளுங்க எல்லாரையுமே ஒயிட் கிளாட் கொள்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த ஸ்டிக்மா தழும்பு இருக்கிறவங்க தான் ஒயிட் கிளாட் தேடி வருது, நீ தனியா எங்கேயோ போகாத அப்படின்னு பெனிமாரு சொல்றான். ஒயிட் கிளாட பிடிக்கிறதுக்கு எல்லா கம்பெனியுமே யுனைட் ஆகுறாங்கன்னு நம்ம சொல்லவும், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கம்பெனிலாம் அதுல இருக்காங்க, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு பெனிமாரு போறான். கேப்டன் ஆகுனுக்கு நடந்தது பார்க்கும்போது சூசைட் மாதிரி தான் தெரியுது, ஆனா ஸ்டிக்மா இருக்கிறதுனால ஒயிட் கிளாட் தான் அவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்க கண்லயும் அந்த ஸ்டிக்மா இருக்கு, சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கரீம் சொல்லவும், கடவுளின் விருப்பப்படி தான் எல்லாமே போகும், அந்த ஒயிட் கிளாட் என்ன தேடி வந்தா கடவுளோட ப்ரொடெக்ஷன் எனக்கு எப்பவோ இருக்கும், என்ன தேடி வந்தா ஆபத்து அவங்களுக்கு தான் அப்படின்னு கேப்டன் பர்ன் சொல்றான். ஃபேஸை சேஞ்ச் பண்ற பவர் இருக்கிற அந்த யோனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்கான். என்ன ஷோ ரெடி தானேன்னு கேட்கவும், ஷோவும் ரெடி அப்படின்னு சொல்றான். ஒயிட் கிளாட் எல்லாரும் எதையோ பிளான் பண்றாங்க அண்ட் ஷோவையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச மிஷன்னால நிறைய பேரோட ட்ரஸ்ட்டை நம்ம சம்பாதிச்சிருக்கோம், சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒயிட் கிளாடுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம் அப்படின்னு கேப்டனும் லெப்டினன்ட்டும் சொல்றான். கம்பெனி எய்ட் வந்து எல்லா கம்பெனி கூடயும் ஒர்க் பண்ணிருக்காங்க, சோ எல்லா கம்பெனிலயுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்கு. அண்ட் இது லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. சரி வாங்க போலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒயிட் கிளாட தோக்கடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். ஹே எவாஞ்சலிஸ்ட், உங்களை தேடி நாங்க வரோம், டோக்கியோ எம்பையரை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சுதான்னு கேட்டா அதுதான் இல்ல, ஒரு என் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க. ஹாமையா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சேரான் வெளியே இருந்து அதை பார்த்துட்டு சே அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். கடைசியில ஒரு வழியா நான் அதை பார்த்துட்டேன், இந்த உலகத்தோட அழிவு அது ஒரு புது சூரிய கடவுளால அப்படின்னு வாழுறா. மூன் வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வில்லத்தனமா காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த கடைசி சீன்ல மூணை எதுக்காக வில்லத்தனமா காட்டணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை மேபி இந்த எவாஞ்சலிஸ்ட் மூன்ல இருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்மளா எதுவுமே கற்பனை பண்ணிக்கிடாம சீசன் 3க்காக வெயிட் பண்ணுவோம். சீசன் 3 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். பட் நான் 2022 வரைக்கும் சீசன் 3 வர்ற மாதிரியான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.